மாங்குடி கிராமத்தில் ஒரு சின்ன வீட்டில் அந்த பாட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பாட்டி ரொம்ப ஏழையாக இருந்தாலும் நல்ல மனசு உள்ளவங்க. அந்த பாட்டி கூட ரீனாங்கிற குருவியும் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. பாட்டி, உங்களுக்கு என்ன பண்ணுது பாட்டி? எனக்கு கொஞ்சம் கூட உடம்பு முடியலடா. எழுந்து சமைக்கவே முடியாது போல இருக்கு. ரொம்ப டயர்டா இருக்கு வேற. பாட்டி, நீங்க 2 நாளா ஒண்ணுமே சாப்பிடல, அதான் உங்களுக்கு டயர்டா இருக்கு. நான் போயிட்டு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரீனா குருவி காட்டுக்குள்ள போணுச்சு. காட்டுக்குள்ள போன ரீனா குருவி பாட்டிக்கு ஏதாவது பழங்கள் கிடைக்குதான்னு தேடி பார்த்துச்சு. ஆனா ரீனா குருவியும் அங்கேயும் இங்கேயும் தேடினான். ரீனாக்கு எதுவுமே கிடைக்கல. அதே சோகத்தோட ரீனா குருவி தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தா. அப்போதான் ரீனா குருவிக்கு அந்த மாயப்பறவை கண்ணில் பட்டுச்சு. என்னை யாராவது காப்பாத்துங்களேன், நான் வழி தெரியாம வந்துட்டேன், என்னை காப்பாத்துங்களேன். என்ன, யாரோட அழுகுறல கேக்குது? யாரோ அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கு. யாருன்னு பாப்போம். அடடே, நீ யாருமா? நீ ஏன் இங்க அழுதுட்டு இருக்க? நான் வழி தெரியாம இந்த பக்கம் வந்துட்டேன். ரொம்ப இருட்டிடுச்சா, அதனால எங்க வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியல. நாளைக்கு விடிஞ்சாதான் என்னால போக முடியும். அதனால இன்னைக்கு நைட்டு மட்டும் எனக்கு தங்கறதுக்கு எங்கேயாவது இடம் வேணும். அதுக்கு தான் அழுதுட்டு இருக்கேன். சரி சரி, நீ கவலைப்படாத. நான் ஒரு பாட்டியோட வீட்டில தான் இருக்கேன். அந்த பாட்டி ரொம்ப நல்ல மனசு உள்ளவங்க. அவங்க கண்டிப்பா உன்னையும் வச்சுப்பாங்க. வா, நான் உன்னை அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போணுச்சு ரீனா. பாட்டியோட வீட்டுக்கு போன ரீனா குருவி பாட்டிக்கிட்டே இப்படி சொன்னான். பாட்டி பாட்டி, இந்த பறவை ரொம்ப அழுதுட்டு இருந்துச்சு. நைட்டு ஆனதுனால அதுக்கு வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியலையாமா. அதனால இன்னைக்கு நைட்டு மட்டும் நம்ம கூட தங்கிக்கட்டுமா பாட்டி? அதனால என்ன ரீனா, தாராளமா தங்கிக்கட்டும். என்ன, நம்ம வீடு தான் கொஞ்சம் சின்ன வீடு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பரவாயில்ல பாட்டி, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி சரி, என்ன ரீனா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைச்சதா? இல்ல பாட்டி, எதுவுமே கிடைக்கல. நானும் எல்லா இடத்துலயும் தேடினேன், கிடைக்கவே இல்லை பாருங்க. அதான் சோகமா திரும்பி வந்துட்டேன். அப்படியா, சரிம்மா. என்கிட்ட பானையில கொஞ்சம் தானியங்கள் இருக்கு. அதை வச்சு இன்னைக்கு நைட்டு நம்ம சாப்பிட்ருவோம். காலையில ஏதாவது நம்ம போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன பாட்டி பானையில இருந்த தானியங்களை எடுத்து ரீனாக்கும் அந்த மாய பறவைக்கும் சாப்பாடு கொடுத்துச்சு. உங்களுக்கே சாப்பாடு இல்லைன்னு சொல்றீங்களே பாட்டி, எனக்கு வேற தரீங்களே. அதனால என்னம்மா, ரீனா மாதிரி நீனும் எனக்கு ஒரு குழந்தை தான். ரீனாக்கு சாப்பாடு கொடுக்கும்போது உனக்கு கொடுக்க மாட்டேனா? இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அன்னைக்கு நைட்டு அந்த தானியங்களை 3 பேரும் சாப்பிட்டாங்க. எனக்கும் நாளுக்கு நாள் வயசாகிக்கிட்டே போகுது ரீனா. என்னால ஒழுங்கா வேலைக்கும் போக முடியல. வேலைக்கு போனாலும் காலில் முட்டி வலியெல்லாம் வந்துடுது. எப்படிதான் நம்ம சாப்பிட போறோமோ தெரியல. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. கவலைப்படாதீங்க பாட்டி, நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு 3 பேரும் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு தூங்கினாங்க. இதையெல்லாம் மாயப்பறவை கேட்டுட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில் பொழுதும் விடிஞ்சிச்சு. பாட்டியும் ரீனாவும் தூங்கி முடிச்சு பார்த்தாங்க. அவங்க பார்க்கும்போது அந்த மாயப்பறவை வீட்டில் இல்லை. ஐயோ பாட்டி, பறவையை காணோம், எங்கேயும் போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரீனா அங்கேயும் இங்கேயும் தேடினான். ஆனால் பறவை வீட்டிலேயே இல்லைங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மாயப்பறவை இருந்த இடத்துல ஒரு தங்க முட்டை இருந்துச்சு. தனக்கு உதவி செஞ்ச பாட்டிக்கு எப்படியாவது நம்மளும் உதவி செய்யணும் அப்படின்னு நினச்ச மாயப்பறவை பாட்டிக்காக அந்த வீட்டில் ஒரு தங்க முட்டையை விட்டுட்டு தன்னோட கூட்டுக்கு பறந்து போணுச்சு. பாட்டியும் சந்தோஷமாக அந்த தங்க முட்டையை எடுத்து கடையில் கொடுத்துட்டு பணமாக வாங்கிக்கிட்டாங்க. அந்த பணத்திலேருந்து தனக்கு தேவையான தானியங்கள் பழங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ வாங்கி 2 பேரும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருந்தாங்க.